வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு, பேர்ல இருக்கு. அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்தில் எல்லா சமூகமும் கொண்டா குடியிருக்கா? வளைவுல பேர் இருக்கு ஐயா, உள்ள இருக்கா? அப்ப இது எப்படி இந்த மாதிரி எடுத்துக்க? அது மாதிரி தான் சமச்சீர் கல்வி அப்படின்னா ஓ சமமாயிடுச்சு இருக்கு அப்படின்னு. பொதுத்திறன் போட்டியில் நகர்ப்புறத்தில் படித்தவனும் சிற்றூரில் படித்த நானும் போய் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓராசிரியர் பள்ளியில் படித்த நானும் 5 பாடத்தை 5 ஆசிரியர் நடத்துவார். அதுபோக நான் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். கணிதத்துக்கு தனியாக, எந்த பாடத்தில் நான் பலகீனமாக இருக்கேன் அறிவியல் அங்கே தனி பயிற்சி வைடா டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன், திறனை மேம்படுத்திக்கிறேன். நானும் நீனும் ஒன்றா அப்படி நான் தென்னை ஜிம்முக்கு போய் அப்படி வச்சுருக்கேன் உடலை. எனக்கு இடுப்புக்குள்ளே விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும்? விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்கிறோம், அதையும் நம்ம நம்புகிறோம். கொடுமை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான், அவனை கொடியேற்ற விடலை. கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க. சரி பிள்ளைய நிற்குது, அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட கையில் வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையெல்லாம் வாங்க மாட்டேன்னு போகுதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ளே இந்த சாதியை நஞ்ச விதைச்சவன் யார்? இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன எங்கே போகுது நாடுன்னு? மக்கள்கிட்டையும் சரி, அந்த தொழிற்சாலை உரிமையாளர்கிட்டையும் சரி, அதிகாரத்திற்கும் சரி, இந்த விபத்து தொடருது. இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற திட்டம் நம்மகிட்ட இல்லை. அது அங்கே ஒரு பெரிய சீர்கேடு. அதனால தான் ஆண்டுதோறும் பேரிடரில் நம்ம அந்த திடீர்னு வெடிவிபத்தில் நம்ம பல உயிர்களை பறிகொடுக்க வேண்டிய சூழல் வருது. அதுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை பெருக்கணும், எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறத தவிர வழி கிடையாது. தக்காளி விலை 200 ரூபா ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மானு குதிக்கிறேன். நீங்கள் ஏன் தக்காளி விளைய வைக்கிறதுக்கு வைக்கப்படுறீங்க? வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால் விளைவிக்க முடியலையா? எப்படி? இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இது. இந்தியா 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அப்போ நான் 2016 இப்போ 30-40 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும். பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்கிறார். உங்களுக்கு தெரியுது. அதிகமாக அந்நிய செலாவணியை வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். மாடு வளர்க்குறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா. யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது? அவ்வளவும் கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு. அவன் காசை வாங்கி சாப்பிட்ற இந்த நாடு, இந்த அதிகாரம் இஸ்லாமியர்லாம் அடிச்சு வெளியில போடா, கிறிஸ்தவெல்லாம் ஓடுறா அப்படின்னா எப்படி? அப்போ ஊரானுக்கு நீ மாட்டுக்கறியை ஊட்டி விடுவா, உள்ளவன் சாப்பிட்டா அடிச்சு கொண்டு விடுவேன். இது ஒரு தத்துவம் வச்சிருக்க நீ. பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் 1ல் இருந்தது, முதலிடத்தில் இருந்தது பால் ஏற்றுமதியில். இப்போ பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்த இந்தியா வருதுன்னு சொல்றாரு. டைரி டேயில் பிரதமர் பேசுனது இருக்கு. பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. இப்படியே பேசுறது இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. பால் வித்தாலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம். ஏன் பால் விற்கலை? ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி மேய்ச்சல் நிலத்தை நான் உருவாக்குவேன். 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு. இப்ப கேட்டிருக்கீங்களா? நான் அனுப்பிட்டா அது அப்படியே எப்படி சாதாரணமாக கடல் இருந்து இதை மேய்ச்சல் நிலமா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? மேய்ச்சல் நிலம் இருக்கு, மேய்ச்சல் நிலம் உருவாக்கப்படும், அனுமதி தரப்படும். இன்னொரு 17 மாசம் பொறுத்துருங்க, எல்லாம் சரி பண்றேன். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. இல்லை நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. நமக்கு என்ன பிரச்சனையா? நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கைகள் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்கே குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா? அதனால தான் இது குறைக்க முடியல, ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல. அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க. நீங்கள்
ஏன்னா அது அம்பானிக்கிட்ட இருக்கு, இது அதானிக்கிட்ட இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு. ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அப்போ இது யார் முதலாளிகளுக்கான நீங்கள் பொருளாதார கொள்கையை வகுக்கும்போது, அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது. அதுதான் பிரச்சனை. அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில் வச்சிருக்கிறது காரணம் அதுதான். அவன் குறையும் போது இவன் குறைக்கணும்ல, அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. அதான் பிரச்சனை. பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிடுதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலை ஏறிடுது. இப்போ இங்கே விருதுநகரில் விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காயை சந்தைக்கு கூட்டிகிட்டு வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை, அதனுடைய வாடகை, அவனுடைய பெட்ரோல் டீசல், அதுக்கு டோல் கட்டுறான் பாருங்க, அந்த வாடகை, இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில் ஏறிடுது. அங்கே வரும்போது 20 ரூபா தக்காளி 40 ரூபாய் ஆயிடுது. அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதெல்லாம் சரி செய்யணும். ஒரே வழிதான், என்னை ஜெயிக்க வச்சிருங்க, போயிட்டு வரேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.